ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் டிஎன் vlogs. இந்த வீடியோஸில் ஒரு அண்டர் ரேட்டட் டூரிஸ்ட் ஸ்பாட்டான நெல்லியம்பதி தான் பார்க்க போகிறோம். நெல்லியம்பதி தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2 ஹார்ஸில் ஈஸியாக ரீச் ஆயிடலாம். கமர்ஷியல் ஸ்பாட் இல்லாமல் நல்ல ஒரு காம் ரிலாக்ஸிங் பிளேஸ்க்கு போகணுன்னா இந்த நெல்லியம்பதி தான் நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் ஹாலிடே பிளானுக்கு கண்டிப்பாக அந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் ஆரஞ்ச் வெஜிடபிள் ஃபார்ம். அதுக்கு பேர் OVF கார்டன். இந்த ஃபார்மோட மெயின் ஹைலைட்டே அங்கே இருக்கிற ஆரஞ்சு ட்ரீஸ் தான். நிறைய ஆரஞ்சு பழுத்து இருந்துச்சு. அங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதே கார்டனில் நல்ல ஒரு வாக் போயிட்டு இந்த மாதிரி உட்கார்றதுக்கு சூப்பராக உடனில் ரிக்ளைனிங் சேர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஒரு ஆளுக்கு 25 ரூபாய். உங்களுக்கு கார்டனிங் அண்ட் ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வேணும் இந்த கம்ப்ளீட் ஃபார்மை சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போயிருங்க. அப்புறம் இங்கே விளையிற வெஜிடபிள்ஸை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது, அங்கேயே வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் இந்த செடியில் நீங்களே வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கேயே சாப்ளிங்ஸும் விற்கிறாங்க. அதை நீங்கள் கொண்டு போய் வாங்கி வளர்க்கலாம். அப்புறம் இந்த ட்ரீ ஹவுஸில் நின்று பார்த்தா ஃபுல் ஃபார்மோட வியூவும் தெரியும். அப்புறம் ஒரு பெரிய ஒரு பாண்டில் வாட்டர் லில்லிஸும் வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக எல்லா ரிசார்ட்டோட செக்இன் டைமும் 12 PM மேலே தான். ஸோ நீங்கள் ஒரு காலையில் ஒரு 10 o'clock அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா அந்த ரிசார்ட் செக்இன் டைம் வரைக்கும் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் அங்கே பூச்செடிகள் தொட்டிகளும் வச்சுருந்தாங்க. ஒரு தொட்டி 50 rupeesலேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஃப்ளவர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அந்த பூச்செடியை வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு வழியாக ஃபுல் ஃபார்மும் பார்த்து முடிச்சுட்டு எங்களோட ரிசார்ட்டோட செக்இன் டைம் வந்துருச்சு. அதனால நாங்கள் ரிசார்ட்க்கு கிளம்பிட்டோம். இதோட ஹைலைட்டே நாங்கள் புக் பண்ண அந்த ரிசார்ட் தான். நல்ல ஒரு காம் செக்லூடட் பிளேஸில் தான் எங்கள் ரிசார்ட் இருந்துச்சு. ரிசார்ட்க்கு போகணுன்னா தென் நம்ம போன நார்மல் செடான் கார்லலாம் போக முடியாது. பிகாஸ் ஒரு 4 to 5 kilometers ஆஃப் ரோடில் போகணும். ஸோ ரிசார்ட்டில் இருக்கிற ஸ்டாஃபே அவங்க ஜீப்பில் உங்களை ஒரு காமன் பிளேஸ்லேருந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. போகிற வழி ஃபுல்லாக டீப் ஜங்கிள் தான். அண்ட் அந்த ஜங்கிள் தாண்டின அப்புறம் காஃபி எஸ்டேட் வரும். நாங்கள் புக் பண்ண ரிசார்ட்டோட ஹைலைட்டே அங்கே இருக்கிற ப்ரைவசி தான். இங்கே ரொம்ப மினிமம் கெஸ்ட்டை தான் அகாமடேட் பண்ணுறாங்க. நாங்கள் புக் பண்ண ரிசார்ட்டோட பேர் தம்புரான் காடு நெல்லியம்பதி. இங்கே 2 கிளாஸ் ஹவுசஸ் அண்ட் 6 நார்மல் ரூம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஃபுல் ரிசார்ட்டும் உங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நாங்கள் தங்கியிருந்த கிளாஸ் ஹவுஸ். இந்த கிளாஸ் ஹவுஸ் ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் நாங்கள் நெல்லியம்பதியை சூஸ் பண்ணோம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஹவுஸ் இந்தியாவில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எங்கேயும் இல்லை. இந்த ரிசார்ட்டோட புக்கிங் ப்ரைஸும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நாங்கள் இருந்த ரூமோட இன்சைட் வியூ. ரூஃப் ஃபுல்லாக கிளாஸு அண்ட் அந்த கிளாஸில் இருந்து ட்ரீஸ், ஸ்கைஸ், பக்கத்தில் இருக்க மவுண்டெயின்ஸ்லாம் அவங்க பெட்டில் இருந்துகிட்டே பார்க்கலாம். அப்புறம் இவங்க வச்சிருந்த இந்த ஆர்ட் ஒர்க் இன்னொரு ஹைலைட்டு. இந்த ஆர்ட் ஒர்க் ஏதோ ஃபின்லாண்டில் இருக்கிற கிளாஸ் ஹவுஸ் ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் மை அனதர் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ரிசார்ட் இஸ் த வாஷ்ரூம். இதுதான் அந்த வாஷ்ரூம். செம நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு. அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் த வியூ ஆஃப் ஃப்ரம் த வாஷ்ரூம். இதுதான் அந்த வியூ. நீங்க வாஷ்ரூம்ல இருந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்ட்ரீம் வியூவை ரசிக்கலாம். இந்த வாஷ்ரூம்க்கு வெளியிலேயே ஒரு ஃபில் மிரர் அண்ட் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. அப்புறம் பேக் சைடில் இன்னொரு குட்டி பால்கனி இருக்கு. அண்ட் அந்த பால்கனில இருந்து ஸ்ட்ரீம் அண்ட் ஃபாரஸ்ட் வியூவை மறுபடியும் பார்க்கலாம். இது ஒரு டீப் ஃபாரஸ்ட்னால இந்த ரிசார்ட்டை சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. நைட் இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸை தாண்டி போகிறது அவ்வளவா சேஃப் இல்லை. பிகாஸ் இங்கே வைல்ட் அனிமல்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால. திறந்து பறக்கலாம், வா வா வாழ்க்கை கவிதை படிக்கலாம், விடுகதை இல்லை வாழ்க்கைதான் விடை பெற வேண்டும், பெருவெளி என காதல்தான். நவ் இட்ஸ் டைம் ஃபார் லஞ்ச். அம்மா வீட்டில இருந்தே மட்டன் பிரியாணி சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த ரிசார்ட்ல டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். பட் லஞ்ச் உங்களுக்கு வேணும்னா அவங்க கிட்ட முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஃபார் அன் அடிஷ்னல் சார்ஜ். ஸோ சூப்பராக பிரியாணி சாப்பிட்டு இந்த ரிசார்ட்குள்ளேயே ஒரு வாக் போகணும். அங்கே இருக்கிற பாண்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாக் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு.
அப்ப இப்ப பார்க்குற ஸ்ட்ரீம்ல போய் நம்ம குளிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஈவினிங் ஆனதுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் ஸ்ட்ரீம்ல குளிச்சோம். இப்ப நீங்க பார்க்குறது தான் அங்க இருக்க ரிசப்ஷன் ஸ்பேஸ் அண்ட் அதர் நார்மல் ரூம்ஸ் சரௌண்டிங் த ரிசப்ஷன். Now it's time for a tea or coffee break. ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் பெவரேஜஸ் இந்த பேக்கேஜ்லயே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நல்ல சுட சுட டீ, காஃபி, ஆனியன் பக்கோடா கொண்டு வந்து ரூம்க்கு முன்னாடி இருக்கிற டைனிங் ஸ்பேஸ்லயே சர்வ் பண்ணாங்க. நைட்ல இந்த பிளேஸ் ஒரு தனி வைபா இருந்துச்சு. The room was glowing in the spotlights and in the middle of the jungle-ல ஒரு கிளாஸ் ரூஃப் ஹவுஸ்ல இருக்கிறது கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. பட் வாட் எவர் இட் வாஸ் a thrilling, adventurous day. நைட்ல they arrange கேம்ப் ஃபயர் வித் மியூசிக். இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க லைட் தவிர மத்த எல்லா இடத்துலயும் பிட்ச் டார்க்கா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பயம்லாம் வெளியே காட்டிக்காம கேம்ப் ஃபயர்ல சூப்பரா பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணியாச்சு. After the campfire, it was time for dinner. டின்னருக்கு சூப்பரா சாலட், கீ ரைஸ், சப்பாத்தி, எக் கிரேவி, குலாப் ஜாமுன் சர்வ் பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு we locked ourselves in the room for the whole night as it was really scary. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு நேச்சர், பேர்ட் சவுண்டு, அப்புறம் அந்த வாட்டர் ஃப்ளோலாம் ரசிச்சுட்டு ஒரு நேச்சர் வாக்கு போயிட்டோம். Oh my god, look at that view. It was definitely breathtaking. இந்த மாதிரி வியூவல் ஏர்லி மார்னிங் வாக் போறது இட்ஸ் a heavenly feel. இப்ப நீங்க பாக்குறது தான் பழுத்த காஃபி கொட்டை. இந்த பழுத்த காஃபி கொட்டைய வச்சு ஸ்கின் ரிமூவ் பண்ணி தான் நம்ம குடிக்கிற காஃபியை ரெடி பண்றாங்க. இன் அடிஷன் டு த காஃபி, பெப்பர் பிளான்டேஷன்ஸும் பண்ணிருந்தாங்க. நடக்கிற வழிக்கு பேரலா அந்த வாட்டர் ஸ்ட்ரீமும் ஃப்ளோ ஆயிட்டே இருந்துச்சு. நல்ல நேச்சர் வாக் போயிட்டு வந்து அந்த ஸ்ட்ரீம்ல போற வாட்டர்ல குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. The breakfast was really yummy. பூரி, பொட்டேட்டோ மசால், புட்டுக்கடலை, பாயில்ட் எக் அண்ட் கட் ஃப்ரூட்ஸ் கொடுத்திருந்தாங்க. நிஜமாலே இந்த ரிசார்ட்ல சூப்பர் சாப்பாடு ஃபார் போத் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தட் இஸ் சம்திங் டு பி அப்ரிஷியேட்டட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் தூங்கியாச்சு. பிகாஸ் இந்த ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ண மனசே வரல. ஸோ பெட்ல படுத்துட்டு அந்த கிளாஸ் ரூஃப் வழியா ஸ்கை, ட்ரீஸ் ரசிச்சுட்டு இருந்தோம். ஃபைனலி இட்ஸ் டைம் ஃபார் செக் அவுட். ஸோ அங்க இருந்து அரௌண்ட் 12 PM போல கிளம்பிட்டோம். அண்ட் அந்த ரிசார்ட்ல நாங்க போய் தங்கின கிளாஸ் ஹவுஸ்க்கு அரௌண்ட் 12,000 சார்ஜ் பண்ணாங்க. அக்கார்டிங் டு த சீசன் அண்ட் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் பர்சன் ஸ்டேயிங் த ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நீங்க இந்த ரிசார்ட் ஓனரை வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் அவங்க அந்த டைம்ல என்ன ப்ரைஸோ அதை சொல்லுவாங்க. அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அட்வான்ஸா பே பண்ணி இந்த ரிசார்ட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ரிசார்ட்ல ஸ்டே பண்ணீங்கன்னா தென் நீங்க தனியா ஜீப் சஃபாரியே எடுக்க வேணாம். பிகாஸ் இந்த ரிசார்ட்க்கு வந்துட்டு போறதே ஒரு தனி ஜீப் சஃபாரி ஃபீல் கொடுத்துரும். வர வழியில நிறைய எலிஃபென்ட்டோட வேஸ்ட் பார்த்தோம். அண்ட் இட் மீன்ஸ் எஸ்டர்டே நைட்டு அந்த ரூட்ல எலிஃபென்ட்ஸ் வந்திருக்கும். அந்த ரிசார்ட்டோட ஸ்டாஃப் அங்க எலிஃபென்ட் வந்துட்டு போற இடம், அது சாப்பிட்ற பிளான்ஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அங்க வந்துட்டு போற எலிஃபென்ட்ஸை மானிட்டர் பண்றதுக்கு அங்க கேமராஸும் ட்ரீஸ்ல செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிசார்ட்டோட ப்ரெமிசஸ்ல இருந்து வெளியே வந்து எங்களோட கார்ல ஏறி சைட் சீயிங் பார்க்க கிளம்பிட்டோம். இப்போ நாங்க காரப்பாறை ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்பாட்க்கு போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் டிரைவ் பண்ணணும். அண்ட் போற இடம் ஃபுல்லா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த பிரிட்ஜ் கட்டி ரொம்ப இயர்ஸ் ஆகுது. அண்ட் இங்க இருக்கிற 2 வில்லேஜஸ் மக்கள் போயிட்டு வர்றதுக்கு அண்ட் ஆல்சோ டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இந்த பிரிட்ஜை யூஸ் பண்றாங்க. இந்த பிரிட்ஜ்க்கு கீழே ஒரு சின்ன ரிவர் போயிட்டு இருக்கு.
அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் இருந்தா இங்க போய் இங்க குளிக்கவும் செய்யலாம். நெக்ஸ்ட் நாங்க போற ஸ்பாட்டுக்கு பேரு கேசவன் பாரா வியூ பாயிண்ட். இது ஒரு ஆளுக்கு 15 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ல நடந்து போற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப் ரோட் முடிஞ்ச அப்புறம் ஒரு பெரிய ராக் வரும். அந்த ராக் மேல ஏறி பார்த்தோம்னா அதன் கீழே இருக்கிற பொத்துண்டி டேம் வியூ தெரியும். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் பேரிகேட் எதுவும் இல்லை, ஸோ டைரக்ட் பள்ளம் தான், ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். நெல்லியம்பதியில இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பாட்ஸ் வந்து வியூ பாயிண்ட் தான். ஸோ இந்த இடமும் நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கேசவன் பாறை பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பிகாஸ் அந்த ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட்டை நீங்க ஈவினிங் 5 PM ரீச் ஆயிடணும். ஸோ ஈவினிங் 5 PM நெல்லியம்பதியோட மலை அடிவாரம்ல இருக்கிற பொத்துண்டி டேம்க்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ அங்க இருக்க டேமை பார்க்க போயிட்டோம். இந்த டேம்க்கு என்ட்ரி ஃபீஸ் 20 ருபீஸ். அண்ட் அதுக்குள்ளேயே கார்டன், பார்க்கு, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், டேம் வியூ பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சு. டேம் வியூ பாயிண்ட் பார்க்க போகணும்னா அதை இந்த 120 ஸ்டெப்ஸ் மேலே கிளைம் பண்ணணும். எப்படியோ ரெஸ்ட் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு அந்த ஸ்டெப்ஸை கிளைம் பண்ணி டேம் வியூ பாயிண்ட்க்கு ரீச் ஆயிட்டோம். மேல இருந்து அங்க பார்க்கும்போது தான் புரியுது தட் வியூ வாஸ் வர்த் த பெயின். இங்க இருந்து பார்த்தா ஒரு சைட் டேம், மவுண்டன்ஸ், அதர் சைடு அந்த கார்டன் வியூ, சன்செட் வியூன்னு சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் நெல்லியம்பதி போனீங்கன்னா ஸ்பேர் சம் 1 to 2 hours டு விசிட் திஸ் டேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை என்னோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரிப்க்கு பிளான் பண்ணுங்க. உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னொரு வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். அது வரைக்கும் see you all in another vlog. Take care.